அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, விதைத்த இடத்தில் முளைக்கப் போகும் மாபெரும் அதிர்ஷ்டம். விட்ட இடத்துலேருந்து மீண்டும் ஆரம்பிக்க போறீங்க வாழ்க்கையை. கிடைக்க போவது வரமல்ல, வாழ்க்கை எனவே சொல்லலாம்ங்க. 2 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு 2 விதமான யோக வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கடந்த 1.5 வருஷமாக உங்கள் ஜென்மத்தில் இருந்து வந்த கேது பகவான் எந்த விதமான யோகங்கள் வந்தாலுமே அதை உங்களை அனுபவிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார். அவர் இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி அடைந்தாருங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் சூரியன் ஆவணி மாதம் இணைய போகிறார். ஞானக்காரகன் மோட்சக்காரகன் கேதுவுடன் நவகிரகத்தினுடைய தலைவன் ஆத்மகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் இணையப் போகிறார். இது 12ஆம் வீட்டில் நடக்க போகுது. அது சிம்ம ராசி, சூரியனுடைய சொந்த வீடுங்க. அப்படி 12ஆம் வீட்டில் 2 கிரகங்கள் இணைய போகிறாங்க. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு சொந்த வீட்டை, பெண்களுக்கு மாமியார் வீட்டை மற்றும் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு யோகம், நிம்மதியான தூக்கம், சிற்றின்ப சுகம் இவற்றையெல்லாம் சொல்வது தான் இந்த 12ஆம் வீடு. அதில் இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கையானது நடக்குது. அதனால் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல பூர்வீக சொத்து, சொந்த வீடு விஷயங்கள் இதிலெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, சொத்துக்களில் ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் முதலாவதாக தீர்ந்து போயிடும். நிலையான ஒரு வீடு, சொத்து பிரச்சனை தீர்ந்து உங்களுடைய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் சொத்தின் மீது இருந்த வம்பு வழக்கு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். பெண்களுக்கு மாமியார் வீட்டு பிரச்சனை குறையுங்க. வெளிநாடு யோகம், வேறு ஊரில் வேலை, இதன் மூலமாக லாபம் கிடைக்க போகுது. அரசு வழியில் சில செலவுகள் வருங்க. அரசுக்கு ஃபைன் கட்ட வேண்டியது, அப்படி ஒரு வீணான செலவுகள் வந்தாலும் ஆனாலும் அதெல்லாம் என்னைக்காவது செய்ய வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கும். கடமையைத்தான் செய்வீங்க. தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீங்க. மேலும் இந்த ஒரு நேரத்தில் மிக முக்கியமாக விரய செலவு சுப விரய செலவாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஏன்னா 10ஆம் வீட்டில் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கார். அப்படி பார்க்கும்போது 12ஆம் வீடுங்கிறது வீடு மற்றும் குடும்பத்தை குறிக்கும். அப்போ திருமண வாழ்க்கை அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இழந்த இடத்துல மீண்டும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலை எந்த இடத்துல விட்டீங்களோ அங்கே தூக்கி நிறுத்த வாய்ப்பு இருக்குங்க. எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தோல்வி அடைந்தீங்களோ அந்த இடத்துல வெற்றியும் கௌரவமும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும். உடல்நோய் பிரச்சனைகள் நிச்சயமாக படிப்படியாக குறையுங்க. இதுவரை மருத்துவத்துக்கு தேவையில்லாமல் செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனி அந்த செலவுகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இனி முதலீடு என்பது நல்ல விதமாக பண்ணுவீங்க. தொழில் ரீதியான முதலீடு நன்மை தரும். மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு, யோகம் இதெல்லாம் அமைய வாய்ப்பு இருக்குது. மேலும் சூரியன் கேது இணைவதால் அரசு வழியில் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு மாபெரும் மாற்றம் என்பது உண்டுங்க. வேலையில் மாற்றம் உண்டு. தொழில் ரீதியான இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் 2 வாய்ப்புகள். முதல்ல கவர்மெண்ட்டு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, தந்தை வழி பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து போகும். 2வதாக தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும். அதே நேரத்தில் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, உடன் பிறந்தவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீங்க. வாழ்க்கை துணை நிச்சயமாக அமையுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அரச மரத்தோடு இணைந்த விநாயகருக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்யணுங்க. 9 முறை வலம் வந்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம், முன்னோர்கள் இட்ட சாபம்,
சர்ப்பதோஷம் இவையெல்லாம் நிச்சயமாக தீர்ந்து போய் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்து வாழ்க்கை முன்னேறும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.